தீர்க்கதரிசினா யாருன்னா கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு ஜனங்க கிட்ட சொல்றவங்க தான் தீர்க்கதரிசி. சரிங்களா? அந்த காலத்துலலாம் தேவன் எப்படி பேசுவாராம்? தீர்க்கதரிசி வழியா ஜனங்களோட பேசுவாராம். சரிங்களா? ஏசுபா கர்த்தர் என்ன சொல்றாராம்? நினிவே பட்டணத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாராம். எங்க சொன்னாரா? நினிவே பட்டணத்துக்கு போங்க. ஏன்னா நினிவே பட்டண ஜனங்கள்லாம் ரொம்ப பொல்லாதவங்களா இருந்தாங்களாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெட்டுறது, குத்துறது, கொலை செய்யறது, அது மாதிரி தவறான காரியங்களை, பொல்லாங்கான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப கர்த்தர் சொன்னாராம், இந்த நினிவே பட்டணத்தை நான் அழிக்க போறேன். நீ என்ன பண்ணு யோனா, நீ போய் நினிவே பட்டணத்துல போய் சொல்லு, நீங்க மனம் திரும்புங்க, நீங்க மனம் திரும்பலன்னா இந்த பட்டணத்தை நான் அழிச்சிடுவேன், போய் சொல்லு அப்படின்னு சொல்லி யோனா கிட்ட போய் சொல்றாராம். யோனா என்ன பண்றானா, கர்த்தர் வார்த்தைக்கு தானே கீழ்ப்படியணும். யோனா கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா. நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீசுக்கு போயிட்டாராம். எங்க போனாங்களா? நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீசுக்கு போயிட்டாங்களாம். கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன பண்ணலையா? கீழ்ப்படியலையா. அவர் என்ன பண்ணாரா? தர்ஷீசுக்கு போறதுக்கு கப்பல் ஏறினாரா. என்ன ஏறினாரா? கப்பல் ஏறிட்டு என்ன பண்ணாரா? கப்பலுடைய அடிவாரத்துல போய் தூங்கிட்டு இருக்காராம். எந்த கவலையும் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தூங்கிட்டு இருக்கிறாராம். கடல்ல ஒரே கொந்தளிப்பு. கடல் எப்படி இருக்கும்? அமைதியா இருந்தாதான் கப்பல் வந்து பயணமா போக முடியும். ஒரே கொந்தளிச்சா எப்படி இருக்கும்? கப்பல் நிக்குமா? அப்படியே ஆடுதான், அசைதான். உள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் அப்படியே பயந்துட்டாங்களாம். என்னென்னவோ பண்றாங்களாம். உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி வெளில போடுறாங்களாம். அப்ப கூட அந்த கப்பல் நிக்கிற மாதிரியே இல்லையா. அவங்களுக்கு பயம் வந்துச்சான். கப்பல் முழுகி போயிடுவோமோ, நம்ம சத்து போயிடுவோமோ அப்படின்னு கப்பல் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்துடுச்சான். மரண பயம் இருக்கும்ல, உயிர் பயம். அந்த உயிர் பயம் வந்துடுச்சான். உடனே என்ன பண்ணாங்களாம்? சீட்டு குலுக்கி போட்டாங்களாம். என்ன குலுக்கி போட்டாங்களா? எதனால இந்த கப்பல் சேதம் வரப்போகுது, யாரு இந்த கப்பல் சேதத்துக்கு காரணம் அப்படின்னு கப்பல்ல ஏறினவங்க எல்லார் பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டா அதுல யோனா அப்படின்னு வந்துச்சான். உடனே என்ன பண்றாங்களாம்? கப்பல் கேப்டன்லாம் என்ன பண்றாங்க? கூப்பிடுறது, யோனாவை போய் கூப்பிடு, அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியலையே, என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியலையே, என்ன கடவுள் குத்தம் தப்பு பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படி சொல்லுவாங்கல்ல. உடனே என்ன பண்ணாங்களாம்? சீட்டு குலுக்கி போட்டு யோனா பேர் வந்துச்சா. யோனா தூங்கிட்டு இருந்தானா. யோனா யோனா உன் பேர் தானே யோனா, எழுந்து வா, நீ யாரு, நீ எந்த ஊரு, நீ எப்படிப்பட்டவன், உன் பேர் தான் காட்டுது, இந்த கப்பல் சேதத்துக்கு காரணம் நீ தானு சீட்டு குலுக்கி போட்டா உன் பேர் தான் வருது, நீ என்ன தப்பு பண்ண, நீ யாரு நீ அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவன் சொன்னாராம், என் பெயர் யோனா, நான் வந்து ஒரு எபிரேயன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, தேவபக்தி உள்ளவன், கர்த்தர் சொன்னதை செய்யறவன். ஆனா வந்து இப்ப வந்து நான் ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டேன், கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் போயின்னு இருக்கேன். நீங்க இந்த கப்பல் சேதம் வராம இருக்கணும்னா என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, கடல் வந்து காமாயிடும், அமைதியாயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அங்க இருக்கிறவங்க பயம் வந்துருச்சான். உடனே பண்ணாங்களாம், ஐயோ நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு வேற சொல்ற, உன்னை தூக்கி கடலை போட்டுட்டா அப்புறம் எங்களுக்கு எதாவது ஆயிட போகுது. இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் ஆகாது, என்னை தூக்கி கடலை போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி யோனாவை தூக்கி இந்த சைடு காலை ஒருத்தரு கையை ஒருத்தர் பிடிச்சி யோனாவை தூக்கி எடுத்துன்னு போய் என்ன பண்றாங்களாம்? கடலை தூக்கி போடுறாங்களாம். கடலை தூக்கி போட்டா என்ன ஆச்சா? கடலை தூக்கி போட்டா என்ன ஆவாங்க? செத்து போயிடுவாங்கல்ல. ஆனா கர்த்தர் விடுவாரா? கர்த்தருடைய பிள்ளை சாக கர்த்தர் விடுவாரா? விட மாட்டாரு. உடனே ஒரு பெரிய மீன் ஆயத்தப்படுத்தினாராம். பெரிய மீன். பெரிய மீன்னா நீ உங்களுக்கு என்னென்ன மீன்லாம் தெரியும் சொல்லுங்க பாக்கலாம். சுறா தெரியும். உங்களுக்கு வேற என்ன தெரியும்? திமிங்கலம் தெரியும். பிரகாஷ் வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது மீன்? ஆனா எந்த மீன் முழுங்கினாலும் அந்த மீனுக்குள்ள உயிரோட நம்ம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. மீனுக்குள்ள உயிரோட இருக்க முடியாதுல்ல. ஆனா சொல்றாங்க ஒரு சிலர் வந்து மீனுக்குள்ள இருந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா 3 நாள் இருக்க முடியுமா? மீனுடைய வயிற்றுல 3 நாள் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாராம்? யோனாக்காகவே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினாராம். சூப்பர்ல. அதாவது யோனா அழிஞ்சு போக கூடாது, யோனா மனம் திரும்பணும், யோனா கர்த்தர் சித்தம் செய்யணும் அப்படின்றதா என்ன பண்ணாரு? கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீனை விழுங்க வச்சு சேஃபா கூட்டின்னு போயிட்டு இருக்கிறாரா. எங்க கூட்டின்னு போயிட்டு இருக்கிறாரு? நினிவேக்கு ஒரு கூட்டின்னு போயிட்டு இருக்கிறாரு மீன் வயிற்றுல. அப்ப யோனா என்ன பண்றாரு? மீன் வயிற்றுல எப்படி இருக்கும்? வாசனையா, சென்ட் வாசனையா இருக்குமா? ஜாலியா இருக்குமா? மீன் வயிற்றுல எப்படி இருக்கும்? நாத்தமா இருக்கும். ஒரு சின்ன கருவாடு கூட வச்சா எப்படி இருக்கும்? அதுல இருக்க முடியுமா?
ஒரு கருவாடு கூட உங்க வீட்லயே இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? நாத்தமா இருக்காது? காவா பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? நாத்தமா இருக்காது? டெய்லி குளிச்சுட்டு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அடுத்த முறை உங்களை நான் பார்க்கும் பொழுது நல்லா முகத்தை எல்லாம் கழுவி நல்லா தலைவாரி பவுடர்லாம் அடிச்சுட்டு வரணும். சரிங்களா? அப்பதான் ஆன்ட்டி உங்களுக்கு பவுடரு, சீப்பு, சோப்புலாம் வாங்கி தருவேன். யாருக்கு சோப்பு வேணும்? குளிக்கிறவங்க தானே சோப்பு வேணும். உங்களுக்கு பார்த்தா குளிச்ச மாதிரி தெரியலையே எனக்கு ஆன்ட்டிக்கு. அடுத்த வாட்டி உங்களுக்கு குளிச்ச மாதிரி எனக்கு தெரியணும், பவுடர் வச்ச மாதிரி தெரியணும், தலை வாரின மாதிரி தெரியணும். அப்ப ஆன்ட்டி என்ன பண்ணுவேன்? சீப்பு, சோப்பு, பவுடர்லாம் வாங்கி தருவேன். எதுவுமே பண்ணாதவங்க எதுவும் வாங்கி தரணும். அடுத்த வாட்டி ஆன்ட்டி வரும்போது என்ன பண்ணும்? நல்லா தலை வாரிட்டு பவுடர்லாம் அடிச்சு நல்லா சோப் போட்டு கழுவிட்டு வரணும். சரிங்களா? எனக்காகல நீங்க நல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சுத்தமா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும். சரிங்களா? சுத்தமா இருந்தா தானே வியாதி வராம இருக்கும். அழுக்கா இருந்தா எப்படி இருக்கும்? நாத்தமா இருக்கும்ல. அழுக்கா இருக்கிறத விரும்பவே கூடாது. சரிங்களா? நீங்களாம் சுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. கதைக்குள்ள வருவோம். அந்த மீன் வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கு? நாத்தமா இருக்கு. இந்த நாத்தமா இருக்கிற நேரத்துல அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. தேவனே என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புதான், என்ன பண்ணுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நானு நீங்க சொன்ன மாதிரி நினிவேல போயிட்டு உங்க ஊழியம் செய்யறேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்டே போயிருக்கலாமா? எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு வாங்கி நீ ஏன் போனோம்? சரி, ஓகே. பாருங்க, அவர் மனம் திரும்பணும். என்ன தெரியுமாச்சா? மீன் கரைக்கு போய் வாக்குன்னு வாமிட் எடுத்துச்சான். வாமிட் எடுக்கும்போது என்ன ஆச்சு? யோனா டமான்னு வந்து கீழே வந்து விழுந்தாராம். ஓ, வாமிட்ல வந்து விழுந்துட்டாருல. சரி, பரவாயில்ல, எப்படியோ அவர் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்துட்ட உடனே என்ன பண்றாரு? முதல் வேலையை என்ன பண்றாரு? எங்க போயிருப்பாரு? வெரி குட். அந்த பட்டணத்துக்கு, நினிவே பட்டணத்துக்கு போறாரு. நினிவே பட்டணத்துல போய் சொல்றாரு, ஜனங்களே மனம் திரும்புங்க, இன்னும் 40 நாள்ல நினிவே பட்டணம் அழிய போகுது. நீங்க எல்லாம் மனம் திரும்புங்க, உங்க பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்துல சேருங்க, இல்லனா இந்த நினிவே பட்டணம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. இத கேட்டுட்டு நினிவே ராஜா குழந்தைங்க முதல் கொண்டு என்ன பண்றாங்களா? உபவாசம் இருக்கிறாங்களா? என்ன இருக்கிறாங்களா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம் இருந்து என்ன பண்றாங்கன்னா ஜெபம் பண்றாங்களாம். என்ன பண்றாங்கன்னா, நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க கொலை பண்ணது தப்புதான், சண்டை போட்டது தப்புதான், நாங்க வெறியா நடந்துக்கிறது தப்புதான். எல்லாம் என்னாச்சு? கை கட்டுன்னு கேளுங்க பார்க்கலாம். தம்பிங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் திரும்பினதால கர்த்தர் என்ன பண்ணாராம்? 40 நாள்ல பட்டணத்தை அழிக்கலையாம். பிரகாஷ்ங்க பாரு, 40 நாள்ல பட்டணத்தை அழிக்கலையாம். அழிப்பேன்னு சொன்ன பட்டணத்தை 40 நாள்ல அழிக்கலையாம். அப்ப என்ன ஆச்சான்? யோனா கோவம் வந்துச்சான். 40 நாள்ல பட்டணம் அழியும்னு சொன்னாங்களே, ஆனா பட்டணம் அழியலையே. அப்ப நான் தீர்க்கதரிசி தானே, நான் சொன்ன வார்த்தை நடக்கணும் தானே அப்படி சொல்லி யோனாக்கு கோவம் வந்துச்சான். அப்ப யோனா வந்து கேக்குறாரா, 40 நாள்ல பட்டணம் அழியும்னு சொன்னீங்கல்ல, அமைதியா இருப்பா, 40 நாள்ல பட்டணம் அழியும்னு சொன்னீங்கல்ல, ஏன் நீங்க அழிக்கல அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் சொன்னாராம், அவங்கெல்லாம் மனம் திரும்பிட்டாங்கப்பா, அதனால நான் அழிக்கலன்னு சொன்னாராம். இருந்தாலும் யோனா கோவமாவே இருந்தாராம் பாரு. அப்ப என்ன ஆச்சா? ஒரு செடி வந்து வளர்ந்துதான். யோனா படுத்துக்கிட்டே இருக்கும் போது வெயில் அடிக்கும்ல, வெயில் அடிச்சுதான் பாருங்க. அப்போ வந்து செடி அழகா, ஒரு ஆமணக்கு செடின்னு சொல்லுவாங்க, அந்த செடி அழகா வளர்ந்துதான், அழகா இலைங்கெல்லாம் வந்துதான். வெயில் டைம்ல மரத்துக்கு கீழே உட்காந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா நிழலா இருக்கும்ல. அவருக்கு ஜில்லுன்னு இருந்துதான். பரவாயில்ல, இந்த மரம் நமக்கு நிழல் கொடுத்துச்சு அப்படி சொல்லி ஜில்லுன்னு இருந்துதான். திடீர்னு அந்த மரத்துக்குள்ள ஒரு பூச்சி வந்துச்சான். பூச்சி வந்து எல்லா இலையையும் கட்டி சாப்பிட்டுச்சான். அப்போ என்ன ஆச்சான்? மறுபடியும் வெயில் வந்துச்சான். அப்போ அவருக்கு என்ன ஆச்சான்? கோவம் வந்துச்சான். என்னடா இது, இந்த இலைய வந்து இந்த பூச்சிலாம் சாவச்சிச்சு, இந்த இலையெல்லாம் சத்து போச்சு, இந்த மரம் வந்து பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்கார்ந்து இருந்தாராம். அப்ப தேவனுடைய சத்தம் கேக்குதான், யோனா யோனா. என்ன கேட்டுச்சா? இன்னைக்கு பூத்து, இன்னைக்கு முளைச்சி ஒரு அழிஞ்சு போன செடிக்காக நீ இவ்வளோ கவலைப்படுறியே,
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த நினிவே பட்டணத்துக்காக நான் மனம் இறங்காம இருப்பேனா அப்படின்னு சொன்னாராம். நம் கர்த்தர் கிருபையுள்ளவர், நம் கர்த்தர் கிருபையுள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன். சரிங்களா? அவர் 40 நாள்ல அழிப்பேன்னு சொன்ன பட்டணத்தை அவர் என்ன பண்ணலையா? அழிக்கல. என்ன பண்ணல? ஏன் அழிக்கல? அந்த பட்டணத்தை ஏன் அழிக்கல? அவங்க எல்லாம் மனம் திரும்பினாங்க. என்ன திரும்பினாங்க? மனம் திரும்பல என்ன இருக்கும்? அதுதான். ஓகேங்களா? அப்ப கர்த்தர் என்ன பாக்குறாரு? கர்த்தர் என்ன பாக்குறாரு? நம்ம மனசு எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி ஓகேங்களா? கதை புடிச்சுதா? வெரி குட். கை தட்டலாமா? கை தட்டு. சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கலாமா? இந்த கதையில் பார்த்த தீர்க்கதரிசியின் பெயர் என்ன? யோனா. என்ன பேரு? யோனா. வெரி குட். வசனங்கள்லாம் கை தட்டுங்க. சரி, ஓகே. இந்த கதையில தேவன் எங்க போக சொன்னாரு யோனாவை? நினிவேக்கா தர்ஷீசுக்கா? நினிவேக்கு போக சொன்னார். பிரகாஷ்கெல்லாம் கை தட்டுங்க. ஆனா யோனா எங்க போனாரு? தர்ஷீசுக்கு போனாரு. எங்க போனாரு? சரி, தர்ஷீசுக்கு எதுல போனாரு? கப்பல்ல போனாரு. வெரி குட். கை தட்டுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. கப்பல்ல போகும்பொழுது என்ன ஆச்சு? கப்பல் என்ன ஆச்சு? கப்பல் சேதம் வந்தது. ஓகே, கை தட்டுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. அப்ப யோனா கடல்ல கப்பல் என்ன பண்ணி இருந்தாரு? தூங்கி இருந்தாரு. கை தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். அப்புறம் யோனாவால தான் இங்க கப்பல் சேதம் வந்ததுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? யாரும் சொன்னாங்க சீட்டுக்குள்ளி போட்டாங்க. யார் சொன்னது? உங்க பேர் என்னப்பா? ஜஷ்வந்துக்கெல்லாம் கை தட்டுங்க. சீட்டுக்குள்ளி போட்டாங்க. சரி, அந்த சீட்டு போடும்போது யார் பேர் வந்துச்சு? யோனா பேர் வந்துச்சு. வெரி குட். கை தட்டுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. யோனாவை என்ன பண்ணாங்க? ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. ஆமா, கடல்ல தூக்கி போட்டாங்க. வெரி குட். கடல்ல தூக்கி போட்ட உடனே எது வந்து விழுங்குச்சு? மீன் வந்து விழுங்குச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். அந்த மீனை அனுப்புனது யாரு? ஏசப்பா தான் அந்த மீன் அனுப்புனாரு. வெரி குட். கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே. அந்த மீன் வயித்துல யோனா எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள். கை தட்டுங்க. சரி, ஓகே. 3 நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் மீன் என்ன பண்ணுச்சு? கக்கிடுச்சு. வெரி குட். கை தட்டுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. நினிவே பட்டணத்துல அவர் எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாரு? 4 நாளா 40 நாளா? 40 நாள். வெரி குட். கை தட்டுங்க பார்க்கலாம். சரி, நினிவே பட்டண ஜனங்கள் மனம் திரும்பினாங்களா? மனம் திரும்பினாங்க.